இப்பொழுதும் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று இந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எழும்பி நின்று நீங்க டிவியில் அந்த வசனங்கள் வரும், இல்லாவிட்டால் வேதத்தை கையில் வைத்து நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். முதல் 6 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். The book of Nehemiah chapter 8 verses 1 to 6. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். நீங்க வாசிங்க. அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தியத்தியாவும் செமையாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பனாதானாவும் சகரியாவும் மெகல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயரே நின்று சகல ஜனங்களுக்கும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். நம்ம அவர் உட்காரும்படி கேட்கிறேன். ஆண்டவர் அந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. 10-12 வசனங்களை வாசிக்க வேண்டும், நேரம் இல்லாதபடினாலே நான் 6 வசனத்தை நிப்பாற்றிக் கொள்கிறேன். ஆனால் இன்றைய செய்தி முதல் 12 வசனத்திலிருந்து இன்றைக்கு உங்களோடு சில பகுதிகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்று தினத்திலே முதல் 6 அதிகாரத்திலே நடந்த காரியங்களை குறித்து காலையிலே நான் சொன்னேன். ஆண்டவர் நெகேமியாவுக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். எருசலேமிலிருந்து அங்கே சூசா நகரத்திற்கு பெர்சியா தேசத்திற்கு வந்த அங்கே சிலரிடத்திலே விசாரிக்கிறான், எருசலேமின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி. அவர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேமில் அலங்கங்கள் இடிந்து கிடக்கிறது, நகரம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, மக்கள் மகா தீங்கையும் நிந்தியும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது எஸ்ரா ஜெபம் பண்ணுகிறார், உபவாசம் பண்ணுகிறார். 4 மாதங்கள் ஜெபித்து அங்கே ராஜாவை சந்திக்கிறார். ராஜாவிடத்தில் அனுமதி பெற்று எருசலேமுக்கு வருகிற நம்ம பார்க்கிறோம். அங்கே வந்து அங்கே அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். சகல ஜனங்களும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியாவோடு இணைந்து கொள்கிறார்கள். அங்கே எதிர்ப்புகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. சன்பலாத், தொபியா, கேஷேம் என்கிற சில மனிதர்களால் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாளித்து அவர்கள் 52 நாளிலே எருசலேமின் அலங்கத்தை அவர்கள் கட்டி முடிக்கிறார்கள். அல்லேலூயா. எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடிக்கிறார்கள். எபிரேய கேலண்டர்ல 6வது மாதத்திலே அதை கட்டி முடித்தார்கள் என்று சொல்லி 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எருசலேமின் அலங்கமானது 52 நாளைக்குள்ளாக 7 மாதம் 25ஆம் தேதியிலே அது கட்டி முடிந்தது. ஹல்லேலூயா. அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. எருசலேமின் அலங்கம் மிகவும் முக்கியமானது. அலங்கம் ஒரு பட்டணத்துக்கு மிக முக்கியமாக இருந்தது. இல்லாவிட்டால் எதிரியுடைய உட்புகுதல் இருக்கும், பாதுகாப்பு அங்கே இருக்காது. ஒரு பட்டணத்தை சுற்றிலுமாக அலங்கத்தை கட்டுகிறார்கள். ஒரு வீட்டை சுற்றி அலங்கத்தை கட்டுறதுக்கே நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஒரு பட்டணத்தை சுற்றி பல வாசல்கள், 10 வாசல்களை குறித்து அங்கே 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆட்டு வாசல் இருந்து நீரூனி வாசல், என்னமாக குப்பை மேட்டு வாசல், குதிரை வாசல், 10 விதமான வாசல்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் கட்டி முடிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய உதவியோடு அதை செய்து முடிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் கட்டி முடிந்தது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது 7ஆம் அதிகாரத்திலே அலங்கம் கட்டி முடிந்து என்று சொல்லப்பட்டு அங்கே இருந்த அநேக மக்கள் எருசலேமுக்குள்ளாக அங்கே யூதாவில் இருக்கிற அநேக மக்களை அங்கே எண்ணி எத்தனை பேர் இருக்கிறார்கள் சொல்லி கணக்கு போட்டு அங்கே 7ஆம் அதிகாரத்திலே முடிவடைகிற நம்ம பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது ஒரு வித்தியாசமான காரியம் நடக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இப்பொழுது அலங்கம் கட்டப்பட்டு விட்டது, ஜனங்கள் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. They rebuilt the wall, but the people also should be rebuilt. ஜனங்கள் கட்டப்பட வேண்டும். அங்கே அலங்கங்கள் கட்டப்பட்டாய்விட்டது. அநேக தேவ மனிதர்களோடு தேவனுடைய ஒத்தாசையோடு செய்து முடித்தார்கள். ஆனால் அலங்கத்தை காட்டிலும், பிசிக்கல் வாளை காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் வால்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அலங்கங்கள், ஆவிக்குரிய மனிதர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜனங்கள் கட்டப்பட வேண்டும்.
நல்லா இருக்குது வீடு, ஆனா உள்ள இருக்கிறவங்க சரியில்லை அப்படின்னு சொன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. சபை அழகாக இருக்கிறது கட்டிடம், ஆனா உள்ள இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த அதிகாரத்திலே அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். ரிவைவல் ஏற்படுகிறது, ஒரு எழுப்புதல் ஏற்படுகிறது. 8ஆம் அதிகாரத்திலே நெகேமியா காலத்திலே எஸ்ராவை கொண்டு நெகேமியாவை கொண்டு ஆண்டவர் கொண்டு வந்த ஒரு எழுப்புதலை தான் இந்த 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்களை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு காலையிலே எழுப்புதலின் 5 அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே இந்த அதிகாரத்திலிருந்து சிலவற்றை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். The evidences of revival, எழுப்புதலினுடைய அடையாளங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே என்ன நடக்கும், எழுப்புதலின் காலத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். அங்கே நெகேமியாவின் காலத்திலே எஸ்ராவின் காலத்திலே ஏற்பட்ட ஒரு எழுப்புதலை இந்த 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இது வாட்டர் கேட் ரிவைவல், வாட்டர் கேட் பைபிள் கான்ஃபரன்ஸ் என்றெல்லாம் அந்த அதிகாரத்துக்கு பேர் உண்டு. அங்கே தண்ணீர் வாசலுக்கு முன்பாக ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் வந்து சிலவற்றை செய்கிறார்கள். அதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, இது நடந்தது 7ஆம் மாதம் 1 தேதியில் நடக்கிறது. அதாவது அலங்கம் கட்டி முடிந்து சரியாக ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அலங்கம் கட்டி முடிந்தது 6ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி இங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. ஹல்லேலூயா, எழுப்புதல் உண்டாகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே எப்படிப்பட்ட எழுப்புதலா இருந்துச்சு, அந்த எழுப்புதலுடைய அடையாளங்கள் என்ன என்று 5 காரியங்கள், இந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய சபையில் ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா, இந்த 5 அடையாளங்களை ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தருவாராக, நம்முடைய சபையிலே ஆண்டவர் தருவாராக. ஒரு எழுப்புதலை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, எழுப்புதல் நம்முடைய வாஞ்சை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சபையிலே, நம்முடைய பட்டணத்தில் எழுப்புதல் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆகவே தான் இந்த சபைக்கு ஆண்டவர் எழுப்புதல் என்கிற பெயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுப்புதலுக்கு காரணமாக மாறணும். ஹல்லேலூயா. முதலாவது அடையாளம் என்ன, வேதம் சொல்கிறது 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி, எல்லாம் சொல்லுங்க, ஒருமனப்பட்டு. ஜனங்கள் எல்லாரும், all the people assembled as one man அப்படின்னு இங்கிலீஷ்ல போடுறது. ஒரே மனுஷரை போல, ஒருவரை போல எல்லாரும் கூடி வந்தார்கள். அதில் அடையாளம் என்னவென்று சொன்னால், எழுப்புதலின் அடையாளம் ஒரு மனதின் ஆவி. ஹல்லேலூயா, harmony among the people, harmony among the people, unity among the people. ஜனங்களுக்குள்ளாக ஒரு மனம். எத்தனை பேர் இருந்தாங்க? வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் 30,000 60,000 பேர் வரைக்கும் கூடியிருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். ஒரு பெரும் கூட்டமான ஒரு மக்கள். பாருங்க, அந்த வாட்டர் கேட் அப்படிங்கிற தண்ணீர் வாசல், அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அந்த வாசல் மூலமாக தான் எருசலேமின் பட்டணத்துக்கு சுமார் 90% தண்ணீருடைய ஆதாரம் அந்த பக்கம் தான் வருமா. அது மாத்திரமல்ல, அந்த தண்ணீர் வாசலுக்கு முன்பாக ஒரு பெரிய மக்கள் கூடுற அளவுக்கு அங்கே இடம் இருந்தது. லார்ஜ் கேதரிங் அங்கே இருந்தது. நீங்க எத்தனை பேர் நமக்கு தெரியல, ஆனா ஒரு பெருங்கூட்ட மக்கள் ஒரே சேனையாய் வந்து கூடி நின்னாங்களா. ஹல்லேலூயா. 7ஆம் மாசம் 1ஆம் தேதி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 7வது மாசம் ரொம்ப முக்கியமான மாசம். ஏன்னா 7 பண்டிகையில் 3 பண்டிகை 7ஆம் மாசத்துல தான் வரும். 3 பண்டிகைகள் எத்தனாம் மாசத்துல வரும்? அது செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதத்துல நம்முடைய ஆங்கில கேலண்டர்ல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சொன்னா, முதல் பண்டிகையாக எக்கால பண்டிகை அந்த மாசத்துல தான் வரும். பாவ நிவர்த்தி நாள் அந்த நாள் தான் வரும். 1ஆம் தேதி 1வது நாள் எக்கால பண்டிகை. 10வது நாள் டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது பாவ நிவர்த்தி நாள். 15வது நாள்ல இருந்து 22வது நாள் வரைக்கும் ஒரு வாரம் கூடார பண்டிகையாக இருக்கும். ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத்ஸ் ஆர் ஷெல்டர்ஸ் ஆர் டாபர்நாக்கிள்ஸ் என்று சொல்வார்கள். ஆகவே கூடாரங்களிலே ஜனங்கள் அங்கே இருந்து அதை கொண்டாடுவார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு மாதத்திலே எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இங்க முந்தின அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, அங்கே பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்தவர்கள் எத்தனை பேர்னு சொல்லி போட்டிருக்கு, ஒரு லிஸ்டே போட்டிருக்கு. எருசலேமில் எத்தனை பேர் இருந்தார்கள்? நீங்க அங்கே 7ஆம் அதிகாரம் 66 67ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, 66 67ல 3 விதமான எண்ணிக்கை போட்டிருக்குது. இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா 49,947 பேர் வருது. எத்தனை பேர் வருது? 49,947. 3 நம்பர் இருக்குது. இந்த 3ஐயும் சேர்த்து கூட்டணும். 66 67 வசனங்கள் இருக்கிற 3 நம்பரையும் கூட்டினீங்கன்னா 50,000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. அவ்வளோ திரள் கூட்டமான மக்கள். அவ்வளோ பேர் வந்தாங்களான்னு தெரியல, ஆனால் பெருங்கூட்டம்
ஒரே மனதோடு கூட ஒரு மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் கூடி வந்தார்கள். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய அந்த காரியம் என்று சொல்லலாம், ஒரு மனம். ஒரு மனம். ஒரு எழுப்புதலுக்கு ஒரு மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. வீட்டில் ஒரு மனம் வேணும், சபையிலே ஒரு மனம் வேணும். சபைகளுக்குள்ளாக ஒரு மனம் இருக்கும்போது இந்த பட்டணத்தில் நம்ம எழுப்புதலை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளாக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு மனம் வேணும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனால் பிரிந்து கிடக்கிறார்கள். சபைக்குள்ள நாம் இருக்கிறோம், சபைக்குள்ளாக ஒரு மனம். எத்தனை பேர் பாருங்க, அத்தனை பேரும் ஒரு மனப்பட்டு, இங்கிலீஷ்ல என்ன அருமையா போட்டிருக்கு, as one man, ஒரு மனிதனை போல் அவர்கள் கூடி வந்தார்களாம். அத்தனை பேருக்குள்ள அவர் ஒரு மனப்பாட்டின் ஆவி இருந்துச்சு என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆகவே எழுப்புதல் அடையாளத்தில் ஒன்று ஒரு மனம். ஹல்லேலூயா. எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம் 133ஆம் சங்கீதத்தில், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அங்கே என்ன செய்வார் ஆண்டவர்? கடைசி வசனம் என்ன சொல்கிறது? அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதத்தை தருகிறார். வீட்டுக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னா அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. சபைக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னா அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆகவே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் தரார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனதை கத்த சபையில ஊற்றுவாராக. ஒரு மனப்பட்டு பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு 133 சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். குட் அண்ட் பிளசன்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ரெண்டுமே இருக்குது, நன்மையும் இருக்குது இன்பமும் இருக்குது. சில காரியம் வந்து நன்மையா இருக்கும் இன்பமா இருக்காது, சில காரியம் இன்பமா இருக்கும் நன்மையா இருக்காது. உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ காய்ச்சல் வருது, பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போறீங்க, ஊசி போறாரு டாக்டரு, அது இன்பமா இருக்குமா? என்ன ஆனா என்னது அது? நன்மை. நன்மை ஆனா என்ன இல்ல பிளசன்ட், ஐயோ வலிக்குது மாதிரி இருக்கும். ஆனா இன்னொரு காரியம் பாருங்க, சிலது வந்து இன்பமா இருக்கும் நன்மையா இருக்காது. நீங்க டெய்லி சாப்பிடும் போது ஐஸ்கிரீமா சாப்பிடுறீங்க, இன்பமா இருக்குது. ஒவ்வொரு மீலையும் காலையில் ஐஸ்கிரீமு, மத்தியானம் ஐஸ்கிரீமு, சாயங்காலம் ஐஸ்கிரீமு, இப்படி ஐஸ்கிரீமா இன்பமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அது நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா? தீமையா இருக்கும். ஆனா இங்க ஒரு மனம் என்கிறது அது நன்மையுமா இருக்குது இன்பமா இருக்கிறது. அதனுடைய விளைவு இங்க பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமும் ஜீவனும் அங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனதின் ஆவியை ஆண்டவர் தர வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அந்த கொரிந்து சபையில நிறைய பிரிவினைகள், பொறாமைகள், ஃபேக்ஷன்ஸ் இருந்துச்சு, டிவிஷன்ஸ் இருந்துச்சு. பவுல் சொல்றாரு, let there be no divisions among you, உங்களுக்குள்ளே பிரிவினைகள் இல்லாதிருப்பதாக என்று 10ஆம் வசனத்திலே சொல்கிறார். பாருங்க, நமக்குள்ளாக ஒற்றுமை தேவை. சபை ஒற்றுமையாக செயல்படணும். ஹல்லேலூயா. சபை ஆண்டவர் எதற்கு ஓமானமாக சொல்கிறார்? சரீரத்துக்கு ஓமானமாக சொல்றார். சபை எதற்கு? சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரத்தில் பல அவயவங்கள் இருக்கிறது. கண்ணு, மூக்கு, காலு, பல்லு, என்னெல்லாமோ இருக்குது. எல்லாமே தேவை. எல்லாமே இணைந்து செயல்பட்டாதான் அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மூக்கு மட்டும் சொல்லுது, என்ன உனக்கு மோந்து மோந்து பார்த்து என்னது நான் தனியாக போகிறேன் அப்படின்னா மூக்கு காலி. இருதயம் அதை சேர்ந்து இருக்கணும். நான் தான் ரொம்ப முக்கியமான அவயவம் அப்படின்னு சொல்லி இதயம் தனியாக வந்துச்சுன்னா என்னவா? இதயமும் காலி, மனுஷனும் காலி. ஹல்லேலூயா. அப்போ எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த எல்லாம் சேர்ந்து அற்புதமாக அந்த சரீரம் செயல்படுகிறது. அப்போ சபையில வித்தியாசமான நபர்கள் இருக்கிறார்கள், வித்தியாசமான திறமைகள், அனுபவங்கள், வித்தியாசமான காரியத்தை உடையவர்களாக இருக்கிறோம். எல்லாருமே தேவை ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு தேவை. எல்லாரும் இணைந்து செயல்படும் பொழுது சரீரத்திலே ஒரு நல்ல ஆரோக்கியம் உண்டாகிறது, சரீரத்திலே ஜீவன் உண்டாகிறது, எழுப்புதல் உண்டாகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இணைந்து இருக்க வேண்டும். ஒரு மனது எழுப்புதல் அடையாளம். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் இருக்கிறதா? மற்றவர்களோடு இணைந்து செயல்படுகிறோமா? மற்றவர்களை நேசிக்கிறோமா என்று சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு சொன்னார் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஜெபம் பண்ணாரு. 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எல்லாரும் ஒரு மனமாக இருக்கும் பொழுது இந்த உலகம் என்னை அறிந்து கொள்ளும் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த உலகம் எப்போ இயேசு அறிந்து கொள்ளனா நம்ம எல்லாம் ஒன்றாய் செயல்பட்டாதான். நமக்குள்ளாகவே பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி போட்டியும் பொறாமையும் இருக்கும் என்று சொன்னால் உலகம் இயேசுவை அறியாது. நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது யார் பெரியவன் யார் சிறியவன் என்கிற காலம் அல்ல. வாக்குவாதம் பண்ணுகிற, யார் நிறைய பாவம் செஞ்சா
அவர் ரொம்ப பாவம் செய்திருக்காரு அப்படி இல்லை. ஒருவரை தாங்கி உற்சாகப்படுத்தி தூக்கி விடுகிறது தான் ஒரு மனத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனம் என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனம் இருக்கிறதா? வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே இந்த ஒரு மனப்பட்டு என்கிற வார்த்தை, ஒன் அக்கார்ட் என்கிற வார்த்தை 6 முறை வருகிறது. 6 முறை. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 46ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 5, 12, 15, 25 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபையில் ஒரு மனம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க, ஒரு மனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தாங்க, ஒரு மனப்பட்டு ஊழியம் செய்தார்கள், ஒரு மனப்பட்டு காரியங்களை செய்தார்கள், பொதுவாக அனுபவித்தார்கள். ஒருவர் குறையிலே ஒருவர் என்ன பண்ணாங்க? உதவி செய்தார்கள். ஒரு மனம் அவசியம். பாருங்க, கசப்பு இல்லைங்க, வெறுப்பு இல்லை, பொறாமை இல்லை, குறை பேசுதல் இல்லை. இன்னைக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் நீக்கி போடுவாராக. ஹல்லேலூயா. சபைக்குள்ளாக கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்புகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, பொறாமைகள் இருக்கக்கூடாது. ஒருத்தர் நல்லா செஞ்சாருன்னா பாராட்டணும். ஹல்லேலூயா. என்னமாக தவறு செய்து விட்டால் அவளுக்காக ஜெபம் பண்ணணும். ஆகவே 4 பேர்ட்டு துட்டி தெரியக்கூடாது, குறை பேசுதல் இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் அங்கே ஒரு மனது செயல்படுறது அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனது, harmony among the people, unity என்று பார்க்கிறோம். நேரம் கடந்து போகிற அப்படினாலே வேகமாக அடுத்த குறிப்புக்கு சொல்றேன். இந்த காரியத்திலே ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக. இந்த சபையிலே கர்த்தர் ஒரு மனதை தருவாராக. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு மனதை ஊற்றுவீராகப்பா. எங்களுக்குள்ளாக ஒரு மனது, ஒருவருக்காக நாங்கள் ஒருவர் செபிக்கணும். வீட்டுக்குள்ளாக ஒரு மனம் இருக்கணும் ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு மனதை ஆண்டவர் தருவீராக. இரண்டாவதாக முதல் 3 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே வேத வசனத்தின் மேலே ஒரு தாகமும் வாஞ்சையும் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த மக்களுக்கு பாருங்க, 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள். அவங்க எல்லாரும் ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த 70 ஆண்டுகளில் அவர்களுக்கு வேதத்தை சரியாக வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாரும் கையிலும் வேதம் இல்லை. இப்போ அவங்க எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணங்களை குறித்தெல்லாம் கேள்விப்பட்டவர்கள் இப்பொழுது பல நாட்களாக வேதத்தை மறந்து வேதத்தை விட்டு போய்விட்டார்கள். இப்போ ஒரு புதிய renewed interest in the word of God, இல்லாவிட்டால் hunger for God's word. இரண்டாவதாக இவரிடத்தில் காணப்பட்டது வேத வசனத்தின் மேல் ஒரு பசி தாகம். hunger for the word of God, hunger for the word. வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் ஏற்பட்டது. எப்படின்னு பாருங்க, இந்த பகுதி முழுசா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா புஸ்தகம் புஸ்தகம் புஸ்தகங்கிற வார்த்தை பலமுறை வருது. நியாயப்பிரமாண புஸ்தகம். என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த எல்லா ஜனங்களும் கூடி வந்து எல்லாம் பாட்டு பாடுவோம், சாப்பாடு எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்கல. ஒரு கூட்டம் வந்தீங்கன்னா என்ன செய்வாங்க, எப்போ சாப்பாடு எப்போ முடியும் அப்படின்னு இல்லை. இவங்க எப்போ முடியும்னு எதிர்பார்க்கல, சாப்பாடு எதிர்பார்க்கல, பைபிளை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கூடி வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசே 1ஆம் வசனம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வாங்க, bring the book அப்படின்னு சொல்றாங்க. வசனத்தை கொண்டு வாங்க, பைபிளை கொண்டு வாங்க எங்களுக்கு முன்பாக. பெருங்கூட்ட மக்கள் கூடி என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க, வசனத்தை கொண்டு வாங்க, பைபிளை கொண்டு வாங்க, எஸ்ரா பைபிளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அப்படி எஸ்ரா என்ன பண்ணாராம், கொண்டு வந்தாராம். 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சகல புருஷர்களும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருக்கு முன்பாக அந்த புஸ்தகம் கொண்டு வரப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒருமனப்பட்டு சொல்ற வார்த்தை தெரியுமா, பைபிளை கொண்டு வாங்க, பைபிளை கொண்டு வாங்க. we want to hear God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நாங்க கேட்க விரும்புறோம். பைபிளை கொண்டு வந்து எங்களுக்கு முன்பாக வாசிங்க, அதுல என்ன இருக்குது, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் மேல ஒரு புதிய தாகம் உண்டாச்சு, வேத வசனத்தின் மேலே ஒரு தாகம் உண்டாச்சு. முதல்ல கொண்டு வர சொல்றாங்க, அப்படிதானே. ரெண்டாவது என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கொண்டு வந்துட்டாரு. 3ஆம் வசனத்தில் பாருங்க, 3ஆம் வசனத்தின்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள எழுப்புதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். என்னடா, காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் எஸ்ரா பைபிள் வாசிக்கிறாருங்க. இந்த மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க 9 மணிக்கு வாசினா என்ன பார்ப்பீங்க, மணி ஆயிடுச்சு அப்படின்னு பார்ப்பீங்க, எப்போ முடிப்பாருன்னு பார்ப்பீங்க. அவர் எப்போ முடிப்பாருன்னே தெரியாம வாசிக்கிட்டே இருக்கார் பைபிளை. எஸ்ரா அங்க பாருங்க, காலை முதல் 3ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு, காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் எல்லாரும் கேட்டறியத்தக்கதாக வாசித்தான். பிரசங்கம் கூட பண்ணிட்டு இருக்கல, இப்படி பேசினா கூட கொஞ்சம் உற்சாகமா கவனிப்பீங்க. வாசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை எஸ்ரா கொஞ்சம் தொனியை ஏற்றி இறக்கிலாம் வாசித்து இருக்கலாம், வாசிட்டே இருக்கிறாரு. காலையில இருந்து மத்தியானம் எவ்வளவு நேரம் இருக்கும்,
6 மணி நேரம் மக்கள் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு 1 மணி நேரம் ஆச்சு பெட்டி குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு இல்லை. அங்க பாருங்க, அடுத்த கடைசி பகுதி என்ன போட்டிருக்குது? கவனமாய் கவனித்தார்கள். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? they listened to the word of God attentively. அது ரொம்ப கவனமா கேட்டாங்க. என்ன சொல்றாரு 6 மணி நேரம் கவனமா கேட்டிருக்கிறாங்க. நீங்க 2 மணி நேரம் சர்ச்சுக்குள்ள உட்காரவங்களால முடிய மாட்டேங்குது. அப்படியே நலுவுறிய வந்ததே லேட்டு. நிறைய பேர் நல்ல வாகனம் எல்லாம் கொடுத்துருக்காரு, லேட்டா தான் வரீங்க. ஆனா பாருங்க 6 மணி நேரம். அப்ப பாருங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொண்டு வாங்க, வாசிங்க. அங்க கேட்கிறோம். நீங்க எவ்வளவு நேரம் வாசிடுங்க, கவனமா கேட்போம். அதுதான் எழுப்புதல். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வசனத்தின் மேல் எவ்வளவு தாகம் இருக்குது. சபை விசுவாசிகளுக்கு பேக் டு த பைபிள், இங்கே வசனத்துக்கு திரும்புகிறார்கள். கவனமாக கேட்டார்களாம். மிகவும் நீண்ட நேரம் அவர் வாசித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்கள் சோர்வடையவில்லை, வசனத்தை கவனமாக கேட்டார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா நின்று கொண்டிருந்தார்கள் போட்டிருக்கு. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் எழுப்பி விட்டேன் காலையில். ஒரு 6 வசனம் மாதிரி நின்று கவனிங்க அப்படின்னு. 6 மணி நேரம் வேண்டாம், 6 வசனத்தை கவனிங்கன்னு சொல்லி தான் 6 வசனம் வாசித்தேன். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க பாருங்க. 6 நின்றார்கள், கவனித்தார்கள், நீண்ட நேரம் கவனித்தார்கள். அப்போ அத்தனை மக்களுக்குள்ளாக அந்த ஒரு மனதோடு வசனத்தை கேட்கணும். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இருக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 30,000 பேர் வச்சுக்கோமே, 30,000 பேர் இருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு போனா ஒரு 5,000 பேர் ஆள் காலி மிஸ் ஆயிருப்பான். எங்கேயாவது ஹோட்டலுக்கு போயிருப்பான், டீ குடிக்க போயிருப்பான். ஆனால் அத்தனை பேரும் இங்க என்ன செய்யறாங்க? கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். நடுவில் என்ன சொன்னா ஆமேன் ஆமேன் சொல்றாங்க. ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வசனத்தில் போட்டிருக்கு? 6ஆம் வசனத்தில் பாருங்க. அதுக்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்தார்கள், பணிந்தார்கள். பாருங்க, இதுதான் வசனத்தின் மேல் உள்ள தாகம். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும். ஆமேன் ஆமேன் என்று சொல்லுகிறார்கள். தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இந்த வார்த்தைகளுக்காக. பாருங்க, இதான் வசன எழுப்புதல். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையிலே வசனத்தின் மேல் தாகம் உண்டாக வேண்டும். நீண்ட நேரம் வாசிக்கணும். நீங்க எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க? வசனத்தின் மேல இன்றைக்கு ஆர்வம் எப்படி சபையில் இருக்கிறது? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 19:9-10 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அனைத்து நீதியுமா இருக்கிறது. 10ஆம் வசனத்தை பாருங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமணிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தெளிக்கூட்டிலும் ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. இல்ல 2 வார்த்தை சொல்றேன். மணி ஹனி அப்படின்னு போட்டிருக்கு. என்ன சொல்லுங்க? பொண்ணுனா மணி, அப்படின்னா மணி, மணியை காட்டிலும் விரும்பப்படத்தக்கது. இவன் பணமா பைபிளா அப்படின்னா என்ன படிங்க அப்படின்னு என்ன படிங்க? பணம். இங்க பணத்தை காட்டிலும் பொண்ணு வெளியே காட்டிலும் என்னது விரும்பப்படத்தக்கது? வாட் இஸ் மோர் டிசைரபிள்? எது அதிகமாக விரும்பப்படத்தக்கதுன்னா வேதம். அதுல சத்தியம் இருக்குது. அல்லேலூயா. முத்துக்கள் இருக்கிறது உள்ளே. வேத வசனம் பொக்கிஷம், அநேகம் ஆயிரம் பொன் வெளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்று சங்கீதக்காரன் 72ஆம் வசனத்துல 119ஆம் சங்கீதத்தில் சொல்றார். இங்க பாருங்க. அப்புறம் ஹனி, தேனிலும் சுவையானது, பணத்திலும் விரும்பப்படத்தக்கதுதான் வசனம். ஹல்லேலூயா. அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்குள்ள எழுப்புதல் வந்திருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பணம் 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 என்று சொல்லி வாயை பொளந்துக்கிட்டு தான் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறார்கள். பணத்தின் மேலே மோகம், பணத்தின் மேலே பணம் தேவை, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதை காட்டிலும் வேத வசனம். ஹல்லேலூயா. வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்யும். வேதம் சொல்கிறது. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானமாக இருக்கும் பொழுது அங்கே 3ஆம் வசனம் சொல்கிறது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் செய்வதெல்லாம் வாய்க்க மாட்டேங்கிறது? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, வசனத்தின் மேல தாகம் இல்லை. மணி ஹனியை காட்டிலும் வேதம் நம்ம வாழ்க்கையில சுவையானதாகவும் விரும்பப்படத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். வசனத்துக்குள்ளே வாஞ்சை. இந்த வார்த்தையில கொண்டு வாங்க, பைபிளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லார் கையிலும் பைபிள் இல்லை. அங்கே ஆசாரியர்கள் லேவியர் கையில தான் இருக்குது. எஸ்ரா கொண்டு வருகிறார், வாசிங்கன்னு சொல்றாங்க. சும்மா பேருக்கு சொல்ல வாசிங்கன்னு. அவங்க விருப்பத்தோட வாக்கிய சொன்னாங்க. அல்லேலூயா. நாங்களாம் எந்திரிச்சு நின்று கேட்குறோம். 6 மத்தியானம் தொடங்கி காலை தொடங்கி மத்தியானம் வரைக்கும் வாசித்தாராங்க.
அவங்க கேட்டுட்டே இருந்தாங்களாம், ஆமேன் போட்டாங்களாம். அல்லேலூயா. அப்பப்போ ஆமேன் கூட நம்ம போடுறது கிடையாது. என்னது பாருங்க, இதெல்லாம் சபைகளை எக்ஸைட் ஆகிறது நல்லதுதான். ஆண்டவர் நம்மோடு பேசும்பொழுது ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். அதே யோசிக்கிறீங்க, சொல்லாம வேண்டாம். பாருங்க, ஆண்டவர் அங்கே இடைப்படுகிறதை பார்க்கிறோம். There has to be hunger for the word of God. ஆண்டவருடைய வசனத்திலே அவர்கள் வாஞ்சியா இருந்தார்கள். பாருங்க, இன்னொரு காரியம் போட்டிருக்கு அங்கே, நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா, முதல்ல they hungered, they heard, அவர்கள் நின்று கொண்டு கவனத்தோடு கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. கேட்டுட்டு அப்படியே போல. நீங்க 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 இந்த வேத பகுதியில் நான் திரும்ப சொல்றேன். ஆனா அடுத்த நாள் நீங்க 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மறுநாள் அடுத்த நாள் 2வது நாளும் அவங்க கூப்பிட்டு, எஸ்ராவை கூப்பிட்டு, லேவியர்கள் ஆசாரிகளை கூப்பிட்டு, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரனாக எஸ்ராவிடத்தில் கூடி வந்தார்கள். சொல்லுங்க, விளக்கி சொல்லுங்க அப்படின்னு செகண்ட் டைம் வந்தாங்களாம். ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அப்படியே ஓடி போயிடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அடுத்த நாளும் சொல்லுங்க. நீங்க சர்ச்சுக்கு வராத வீட்டிலேயாவது ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க அப்படின்னு தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. அவங்க வாசிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன தெரியுதுன்னா, இந்த மாதம் 7வது மாதத்தில் பாவ நிவர்த்தி செய்ய ஒரு நாள் வருது. அது மாத்திரமில்ல, கூடார பண்டிகைலாம் வருது அப்படின்னு சொல்லி, அது 15ஆம் தேதி தான் கூடார பண்டிகை. அவங்க இப்போ ஆயத்தமாகறாங்க. ஐயோ இப்படி போட்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூடாரத்தை கொண்டு வாங்க, செய்யுங்க, இலையை கொண்டு வாங்க, பிரான்ச்சஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஆயத்தமாகறாங்க. பாருங்க, கிளை மிருது செடியின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வந்து வாருங்க, வாங்க, பைபிள் அப்படி போட்டிருக்குது. இத்தனை நாட்கள் நம்ம செய்யாம விட்டுட்டோமே, இதெல்லாம் இந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடாம போயிட்டோமே, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வசனத்தை கேட்டவனே செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைப்போம் நாளைக்கு பார்த்துக்குவோம். 15ஆம் தேதி தான் பண்டிகை வருது. ஆனால் இப்போவே என்ன பண்ணுறாங்க, 15ஆம் தேதி போய் மட்டையை கொண்டு வந்து செய்ய முடியுமா? இப்போவே ரெடி ஆகிறாங்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க என்ன சொல்கிறேன்னா, வசனத்துக்கு மேலே தாகம், வசனத்தின் மாத்திரமல்ல அதை கேட்டார்கள், வசனத்துக்கு செவி கொடுத்தார்கள். இதுதான் எழுப்புதலுடைய அடையாளம். அல்லேலூயா. ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கையில் வசனத்தின் மேலே, வேர்ட் ஆஃப் காட், வசனத்தின் மேலே கட்டப்பட்ட வாழ்க்கை, வசனத்தின் மேலே பிரியம். ஒருவேளை இந்த நாட்களில் இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் வசனத்தை நீங்கள் ஆர்வமாக விரும்பி அதை தியானித்த நாட்கள் பல நாட்களாக இருக்கலாம். ஆண்டவர் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருவாராக. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வசனத்தின் மேலே வாஞ்சை உள்ளவர்களாக மாறுவார்களாக. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேத வசனம் மையமாக மாறட்டும். எரேமியா சொல்கிறார், நம்முடைய வசனம் வந்த பொழுது அதை நான் சாப்பிட்டேன், உட்கொண்டேன், அந்த இதயத்துக்கு அது மகிழ்ச்சியா இருந்ததுன்னு சொல்றார். 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்க, வசனம் வந்தவனை அதை சாப்பிட்டேன், அது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. வேத வசனம் தான் நம்ம வாழ்க்கையை நடத்தும். அல்லேலூயா. இந்த வேத வசனம் தான் ஒரு நாள் நமக்கு நியாயம் தீர்க்கும். யோவான் 12:48 போட்டிருக்குது. வேத வசனம் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கும், போஷாக்கை கொடுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வேத வசனம் இல்லாவிட்டால் ஒரு செத்த விசுவாசியாக நாம் மாறிவிடுவோம். ஆகவே வேத வசனத்தின் மேல் ஒரு ஹங்கர், எல்லாம் சொல்லுங்க ஹங்கர். ஹங்கர்னா பசி. கொண்டு வாங்க, எதை நம்ம கொண்டு வர, சாப்பாடை கொண்டு வா, பணத்தை கொண்டு வா, அப்படிதான் கொண்டு வா, கொண்டு வாங்க. டெய்லி சொல்லுவேன் சாப்பாடை, மனைவியை சாப்பாடை கொண்டு வா. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, பைபிளை கொண்டு வா. யாராவது சொல்றீங்களா, பைபிளை கொண்டு வா, வாசிக்கட்டும் நானே, கேட்கட்டும் நானே, அப்படிங்கிற ஒரு வாஞ்சியும் வைராக்கியம் வந்துச்சு. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், பைபிளை கொண்டு வா. நிறைய பேர் வீட்டில் பைபிள் தூசி படைஞ்சு கிடக்குது. நிறைய பேர் வீட்டில் என்னது அப்பப்போ தான் திறக்கிறீங்க. சங்கீதமும் நீதிமொழியும் மாத்திரம் தான் கருப்பாக இருக்குது. வாசித்து மற்ற எல்லாம் அப்படி வெள்ளையாகவே இருக்குது. அப்படி காரணம் என்ன, உள்ள போல வசனத்தை வாசிக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக ஒரு மனம் இங்கே இருந்துச்சு. திரள் கூட்டமானவர் 2 பேர் 3 பேர் இல்லை, பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒருமனப்பட்டு வந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே இதயத்தோடு வந்தார்கள். ஒரு மனதை ஆண்டவர் வீட்டில் தருவாராக. அல்லேலூயா. புருஷன் மனைவிக்குள்ள ஒரு மனதை ஆண்டவர் தருவாராக. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஒரு மனம் போச்சுன்னா பிசாசு உள்ள போயிடுவான். பிரிவினை பிசாசு உடையது. நம்முடைய வாழ்க்கையில பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. இரண்டாவதாக வசனத்தின் மேல் என்னது, வாஞ்சை. பாருங்க, in revival God's people experience greater love for the word of God. They want to read the word of God more. இன்னும் அதிகமாக வாசிக்க விரும்புவார்கள். More of the scriptures, more personal reading and study, more exposure to preaching and teaching. பிரசங்கத்தை கேட்க விரும்புவாங்க, போதனையை கேட்க விரும்புவாங்க, தனிப்பட்ட விதத்தில் தியானிக்க விரும்புவாங்க. அதுதான் எழுப்புதல் அடையாளம். அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்குதா அப்படின்னா கர்த்தர் எழுப்புதலை தருவாராக. அல்லேலூயா. எழுப்புதலை தருவாராக. மூன்றாவதாக தேவன் மேல்
அதாவது ஹானர் அண்ட் ரெவரன்ஸ் ஃபார் காட், ஹானர் அண்ட் ரெவரன்ஸ் ஃபார் காட் அப்படின்னு சொன்னால் கர்த்தரை கனம் பண்ணுதல், ஆண்டவரை கனம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. எழுப்புதல்னாலே தேவனுக்கு கொடுக்கிற கனம் ரொம்ப பெருசா இருக்கும். ஆண்டவர் மேல மரியாதை, மதிப்பு. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை என்ன பண்ணாங்களா, பணிந்து கொண்டார்கள். வேத வசனம் வாசிக்கும் போது எந்திரிச்சு நிக்கிறாங்க, எந்திரிச்சு நிக்கிறாங்க. அது ஆண்டவர் கொடுக்கிற கனம். அது எந்திரிச்சு நிக்கிறாங்க பாருங்க. வேத வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு, எல்லாரும் எழுந்து நின்றார்கள், தங்கள் நிலையிலே நின்றார்கள். 7ஆம் வசனம், அது ஆண்டவருக்கு கொடுக்கிற கனம். அல்லேலூயா. ஒரு முதியோருக்கு கொடுக்கிற கனம் என்ன? முதியோருக்கு முன்பாக எழுந்து நிற்பது என்று லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. அப்போ தேவனுக்கு கொடுக்கிற கனம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பது, முகங்குப்புற விழுவது, அவரை பணிந்து கொள்வது, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனம். ஹல்லேலூயா. ரெவரன்ஸ் ஃபார் காட். இன்னைக்கு விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். சபை ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கிறதை பார்க்கிறோம். சபையில் ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷம் இருக்க வேண்டும், பயபக்தி இருக்க வேண்டும். பயபக்தி, பயபக்தி இல்லாத இடத்துல தேவ பிரசன்னம் அங்கே இருக்க முடியாது. ரெவரன்ஸ். ஏசாயா தேவனை அங்கே பார்க்கிறார், சகல மகிமையோடு மகத்துவத்தோடு பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே பணிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் தேவனை தரிசிக்கும் பொழுது, யோவான் ஒரு பெரிய அப்போஸ்தலன், தேவனுக்காக பயங்கர காரியங்களை செய்து வந்தான். அங்கே தேவனை பார்க்கும் பொழுது முகங்குப்புற விழுந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த 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 எரேமியா புஸ்தகத்தில் எரேமியா 1:5, 4:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எரேமியா ஆண்டவர் எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, கிரேட் அண்ட் ஆசம் காட். அவர் மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். அல்லேலூயா. எரேமியா ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிற விதம் என்ன? 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா இல்ல, நெகேமியா. நெகேமியா 1ஆம் அதிகாரம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்க. அங்க போட்டிருக்கு, மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். ஹல்லேலூயா. கிரேட் அண்ட் ஆசம் அப்படின்னா மகிமை பொருந்தியவர். அவருக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் இன்னைக்கு லைட்டா இருக்கிறோம். ஆண்டவர் மகத்துவம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக ஒரு கனம், மரியாதை இருக்கணும். ஆண்டவரை கனம் பண்ணுவார்கள். எழுப்புதலுடைய அடையாளம் என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆடலும் பாடலும் அது எழுப்புதல் அல்ல. அந்த இடத்திலே பயபக்தி இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதுதான் வாசிக்கிறோம் அங்கே. ஹானர், அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There seems to be a lot of disrespect for God in worship today. இன்னைக்கு அநேக ஆராதனைகளிலே மரியாதை இல்லை ஆண்டவருக்கு. ஆனால் தேவன் விரும்புகிறது மரியாதை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அது எழுப்புதலுடைய அடையாளம். Great and awesome God. There has to be absolute worship for God with fear and reverence. அங்கே பார்க்கிறோம், விழுந்தார்கள், பணிந்தார்கள், ஆண்டவருக்கு முன்பாக பயபக்தியாக நின்றார்கள். ஆண்டவரை கனம் பண்ணும் போது தான் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2:30 வாசிக்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். யாரெல்லாம் கர்த்தரை கனம் பண்றாங்களோ கர்த்தர் அவளை கனம் பண்ணுவார். மொர்தெகாயை கர்த்தர் கனம் பண்ணினார். ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் கனம் பண்ணினார். இவங்கெல்லாம் கர்த்தருக்கு பயந்து பயபக்தியோடு கர்த்தரை சேவித்தார்கள். ஆண்டவரை எப்படி கனம் பண்றது? சும்மா அப்படி முகங்குப்புற விழுந்து சும்மா பேருக்காக அல்ல. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை கனம் பண்ணணும். பல விதத்தில் கனம் பண்ணலாம். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பதனால அவரை கனம் பண்ண முடியும். தினந்தோறும் முதல் மணி நேரங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? அதான் கர்த்தரை கனம் பண்ணுறது. இல்லாவிட்டால் ஏதோ கடைசி நேரத்தை ஏதோ கொஞ்சம் நேரம் அப்படின்னு இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார். மல்கியாவில் நம்ம வாசித்தம் அல்லவா ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக, இது நான் பிதாவானால் என் கணம் எங்கேன்னு கேட்கிறாரு. என் கணம் எங்கே? சில காரியங்களை நீ மனுஷருக்கு முன்பாக செய்ய மாட்டானா, யானை முன்னாடி இப்படி செய்றியே அப்படிங்கிறாரு. ஆண்டவரை கனம் பண்றோமா? ஆலயத்துக்கு நேரா வரதுனால கர்த்தரை கனம் பண்றோமா? இன்னொரு இடத்துக்கு டியூட்டிக்கு நீங்க லேட்டா போவீங்களா? ஆனா சர்ச்சுக்கு மட்டும் லேட்டாவே வரமே, அப்படின்னா கர்த்தரை என்ன கனம் பண்றோம் நம்ம? அவன் பாருங்க, நம்ம காணிக்கைகளை ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? உன் விளைவின் முதல் பிறநாளை கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹானரிங் காட். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே கர்த்தரை நான் கனம் பண்ண வேண்டும். கர்த்தரின் இதயத்தின் சிங்காசனத்தில் எப்பொழுது வீற்றிருக்க வேண்டும். கர்த்தருக்கு என் வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் கர்த்தரை கனம் பண்ணுதல். நம்முடைய வாழ்க்கையில் முதல் மணி நேரங்கள் கர்த்தருக்கு, வாரத்தின் முதல் நாள் கர்த்தருக்கு, என் சம்பளத்தின் முதல் பகுதி கர்த்தருக்கு என்று நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண பழக வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள்
வாழ்க்கையில தான் உண்மையான ஒரு எழுப்புதல் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். God, our attitude and the way we approach God must give him true honor and glory. அவருக்கு மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று அல்ல. தேவனை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. தேவன்கிட்ட விளையாட்டு காமிக்க முடியாது. சும்மா நம்ம ஆண்டவர் தானே அப்படின்னு இல்லை. அவர் பயங்கரமான தேவன். அல்லேலூயா. மகத்துவமுள்ள தேவன். அவர் இஸ் a great God. கிரேட் காட். மகா தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகா தேவன் நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை முழு இருதயத்தோடு கொடுக்கணும். ஹல்லேலூயா. we should not take God lightly or trivially. நம்முடைய வாழ்க்கையிலே விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறது. அப்போ ஹானரிங். நாலாவதாக முதல்ல சொன்ன ஹார்மனி அமங் பீப்புள், யூனிட்டி, ஜனங்களுக்குள்ளாக ஒரு மனம் இருந்துச்சு. இரண்டாவதாக ஹங்கரிங் ஃபார் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வசனத்தின் மேல அளவற்ற ஒரு பசி தாகம் வாஞ்சை. மூன்றாவதாக ஹானரிங் காட், ரிவியரிங் காட், கர்த்தரை கனமணினார்கள். நான்காவதாக அங்கே வசனத்தை கேட்டவன, நீங்க 9ஆம் வசனத்துக்கு வாங்க. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உணர்த்தப்பட்டு மனம் திரும்பினார்கள். அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. ஐயோ, எவ்வளவு நாங்க கர்த்தரை என்ன பண்ணிட்டோம், கிரீவ் பண்ணிட்டோம், விசனப்படுத்திட்டோம், கோபப்படுத்திட்டோம், எவ்வளவு ஆண்டவரை நாங்க துக்கப்படுத்திட்டோம் என்று சொல்லி அவர்கள் விசனமடைந்தார்கள். they realized how sinful they were and how much they had grieved God. ஆண்டவரை எவ்வளவாக நாங்கள் துக்கப்படுத்திட்டோமே, இந்த வசனங்களுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டோமே என்று சொல்லி அழுதார்களாம். அல்லேலூயா. பாருங்க, உணர்வு வரணும். உணர்வு. நீங்க அடுத்த 13ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே நீங்க 12ஆம் வசனத்துல வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால், உணர்வு வரணும். வசனத்தை வாசித்த உடனே நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்குள்ள ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தணும். நான்காவதா என்ன குறிப்பிடன்னு சொன்னா, பாவத்தின் மேல் வெறுப்பு. ஹல்லேலூயா. hatred for sin. எழுப்புதலுடைய இன்னொரு அடையாளம், பாவத்தை ஜனங்கள் வெறுப்பார்கள். பாவத்தை ஜனங்கள் வெறுப்பார்கள். தேவனை நேசிக்கிறவர்கள் பாவத்தை வெறுப்பார்கள். அல்லேலூயா. தேவனை நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் தேவனை நேசிக்கிறேன்னு நீங்க பாவத்தை விரும்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தேவனை நேசிக்கல அர்த்தம். ஆகவே ஆங்கிலத்தில் சொல்வாங்க, if you don't loathe sin you cannot love God. if you don't loathe sin, அருவருக்காவிட்டால், பாவத்தை நீங்க அருவருக்காவிட்டால் தேவனை நேசிக்க முடியாது. a true love for God necessitates a strong aversion to sin. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் வாழ்க்கையில பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு உண்டாகும். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தின் மேல வெறுப்பு உண்டாகும். ஐயோ, இது தவறல்லவா, இது எப்படி செய்கிறது? பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். எப்படி வெறுக்கணுமா? சீ என்று வெறுத்து முற்றிலும் என்ன பண்ணுமா? அருவருக்க கடவாய். உபாகமம் 8:26 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை வெறுக்கணும், அருவருக்கணும். அவர்ஷன், ஹேட்ரட், லோத்திங் என்ற வார்த்தையெல்லாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மனம் திரும்புதல், எழுப்புதலின் நாட்களில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, போட்டு பாருங்க, அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். பாவத்தை முற்றிலும் அருவருக்கணும். பாருங்க, தவறு செய்யும் பொழுது நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் மீறல, தேவனுடைய இதயத்தை நம்ம உடைக்கிறோம். when we sin we not only break God's law, we break God's heart. ஆண்டவருடைய இதயம் உடைக்கப்படுறது. ஐயோ, இவ்வளவு சத்தியத்தை கேட்டு இவ்வளவு காரியங்களை செஞ்சு என் மகன் இப்படி பாவம் செய்கிறானே என்று ஆண்டவருடைய உள்ளம் உடைகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பாவத்தை வெறுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பொய், புரட்டு, களவு இதெல்லாம் வெறுக்கணும். ஆண்டவர் வெறுக்கிறத நம்ம வெறுக்கணும், ஆண்டவர் நேசிக்கிறத நம்ம நேசிக்கணும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, எபிரேயர் 1:9 நினைக்கிறேன், அவர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை சிநேகித்தார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வெறுக்கிறத நம்ம வெறுக்கணும், இயேசு நேசிக்கிறத நம்ம நேசிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் எழுப்புதலுடைய அடையாளம். hatred for sin, பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு. நீங்க இதே மாதிரி காரியம் தான் யோசியா ராஜாவுடைய காலத்தில் நடக்குது. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது. அங்கேயும் பைபிள் காணாமல் போச்சு ரொம்ப நாளா. அப்ப எல்கியா ஆலயத்தை சுத்தம் பண்ணும்போது பைபிளை கண்டுபிடிக்கிற ஆசாரியர் அங்கே வாசிக்கப்படும் பொழுது
நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது யோசியா ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் ஜனங்களும் நானும் எவ்வளவாக பாவம் செய்து விட்டோம் என்று அழுது மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம். பாவத்தின் மேல் வெறுப்பு. ஹல்லேலூயா. பாவத்தை வெறுக்கணும். தேவ பிள்ளைகள் பாவத்தை வெறுக்கணும், பொய்யை வெறுக்கணும், களவை வெறுக்கணும், என்னமாக தவறான காரியங்களை வெறுக்கணும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடி வெறுக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சிகரெட் குடிக்கிறது, குடிக்கிறது, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அசுத்தங்களை பார்க்கக்கூடாது. பாவத்தை சீ என்று வெறுக்க வேண்டும். கண்ணு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், செவிகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்புக்கு போறது காரணமே அவர்கள் தேவனை தள்ளிவிட்டார்கள், பாவத்தில் இருந்தார்கள், அந்நிய தேவர்களை பின்பற்றினார்கள். ஆனால் இப்போ அவர்கள் மனம் திரும்புதல் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஐயோ இவ்வளவாக நாங்கள் ஆண்டவரை காயப்படுத்தி விட்டோமே, ஆண்டவருடைய இதயத்தை நாங்கள் உடைத்து விட்டோமே. See how much we have grieved the heart of God. ஆண்டவருடைய இதயத்தை எவ்வளவாக நாங்கள் புண்படுத்தி விட்டோம், காயப்படுத்தி விட்டோம் என்று அவர்கள் அழுது மனம் திரும்புவதை பார்க்கிறோம். There was a deep repentance. அங்கே ஒரு ஆழமான மனம் திரும்புதல் உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்மையான பரிசுத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவத்தை வெறுக்கிறது. யாரெல்லாம் பாவத்தை வெறுத்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாயிருக்கிறது அர்த்தம். ஹல்லேலூயா. எழுப்புதலின் அடையாளம் பாவத்தின் மேல் வெறுப்பு. hatred for sin. முதலாவது சொன்ன harmony among people, that is unity, ஒரு மனம். இரண்டாவது hunger for God's word, தேவனுடைய வார்த்தையின் மேலே அளவற்ற பசி தாகம். மூன்றாவதாக honoring God, revering God, ஆண்டவரை கனம் பண்ணுதல். எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்முடைய இதய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்க வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும். மகத்துவமும் பயங்கரமான தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். நான்காவதாக hatred for sin, பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு உண்டாக வேண்டும். ஐந்தாவதாக இங்கே எல்லாம் அழுகுறாங்க, மனம் திரும்புகிறாங்க. பாசாரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க இது சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார், சந்தோஷமாக இருப்போன்னு சொல்கிறாங்க. 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். 12ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். அப்போ 5ஆவதாக எழுப்புதலுடைய அடையாளம் என்னன்னா தேவ பிள்ளைகள் மத்தியிலே உண்டாயிருக்கிற சந்தோஷம். ஹல்லேலூயா. happiness in the Lord, joy in the Lord. ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷம், in the Lord, கர்த்தருக்குள்ளாக சந்தோஷம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வந்தாச்சுன்னா அவன் எப்பவுமே சந்தோஷமா இருப்பான். ஹல்லேலூயா. மார்னிங் இருக்குது, பாவத்தை குறித்து நம்ம என்ன பண்றோம், மனம் திரும்புறோம், அழுகுறோம். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருக்குள்ளாக எப்பவும் சந்தோஷமா இருப்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருப்போம். சந்தோஷம் உள்ள வாழ்க்கை தான் எழுப்புதல் அடையாளம். எப்பவுமே சிடுமூஞ்சி மாதிரி இருக்கிறது இல்லை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே. அதான் சொல்லுங்க, எங்க பலன், நம்முடைய பலனே எதுதான், சந்தோஷமா இருக்கிறது தான். ஹல்லேலூயா. பாருங்க, C.H. ஸ்பர்ஜன்ங்கிற தேவ மனுஷன் இப்படியாக சொல்றாரு. ஒரு பெரிய பிரசங்கியார், இளவரசன் என்று சொல்லப்படுகிறவர். genuine revival without joy in the Lord is as impossible as spring without flowers or day dawn without light. அதாவது என்ன சொல்றாருன்னா, மகிழ்ச்சி இல்லாத எழுப்புதல் எப்படிப்பட்டதுன்னா பூ இல்லாத வசந்த காலம் மாதிரி. வசந்த காலத்தில் பூ இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஹல்லேலூயா. இலையுதிர் காலத்துல இருக்காது, வசந்த காலத்தில் பூக்கள் மரம். அப்போ பூ இல்லாத வசந்த காலம் போலவும் வெளிச்சம் இல்லாத விடியல் போலவும் இருக்கிறது தான் சந்தோஷம் இல்லாத எழுப்புதல்லாம். அப்போ விடியல்னா என்ன வரணும், வெளிச்சம் வரணும். வசந்த காலம்னா என்ன வரணும், எழுப்புதல்னா என்ன வரணும், அல்லேலூயா, கண்டுபிடிச்சிட்டீங்க. எழுப்புதல் என்ன இருக்கணும், அங்கே சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளும் மகிழ்ச்சி. பணம், காசு பணம் இருந்தால் மாத்திரம் இல்லை, எல்லா நேரத்திலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் தான் பெரிய சொத்துங்க தேவ பிள்ளைகளுக்கு. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சொத்து என்ன சிஸ்டர் அப்படின்னா, 2 வீடு இருக்கு, 10 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு இல்லை. இயேசு தான் சொத்து, என் சொத்து. சொல்லுங்க சத்தமா. எத்தனை பேர் சொல்ல முடியும் தைரியமா? இயேசு தான் நம்ம சொத்து. ஜீசஸ் இஸ் அவர் இன்ஹெரிட்டன்ஸ், he is our possession. ஆண்டவர் நம்முடைய சொத்தா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல சந்தோஷமா இருக்கணும். கேட்டா சொல்லுங்க, இயேசு எனக்கு சொத்தியா, அவருக்கு எல்லாமே இருக்கு. I am filled with the fullness of God. பவுல் சொல்றாரு எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல, தேவனுடைய சகல சம்பூர்ணத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்போ சந்தோஷம் இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆபகுக்கு பல கேள்விகள் இருந்துச்சு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தணும்னு சொல்றாரு. நான் எப்பவும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா.
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில ஆடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போனாலும், என்னது அரிசி டப்பால அரிசி இல்லாமல் போனாலும், பையில ஒண்ணும் இல்லாமல் போனாலும், உண்மையாவா வர மாட்டேங்குது பத்திங்களா? அது எப்படி வருவாங்க? அவன் என்ன சொல்றான் பாருங்க, 17 வேகமா போடுப்பா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலனற்ற வயல்கள் தானியத்தை விடுவிக்காமல் போனாலும், நிறைய சொல்றாரு. இப்போ ஒருவேளை நம்ம அப்படி என்னது விவசாயம் எல்லாம் இல்லை, நம்ம சொல்ல போனா அரிசி டப்பால் அரிசி இல்லாமல் போனாலும், பர்சுல பணம் இல்லாமல் போனாலும், அப்புறம் பெட்ரோல் வண்டியில பெட்ரோல் ஆனாலும் சந்தோஷமா வண்டியை தள்ளிட்டு போவேன். ஐயோ ஐயோ போச்சு கர்த்தர் கை விட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பெட்ரோல் போறதுக்கும் காரணம் இருக்கும், ஏதாவது ஒன்று. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒன்று அவர் சித்தம் இல்லாமல் வாழ்க்கையில் நடக்காது. ஒரு தலையில் இருக்கிற முடி கூட கீழே என்ன பண்ணாது. அப்போ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, வேதம் சொல்கிறது ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். joy in the holy spirit. எப்பொழுதும் தேவனுக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்கணும். காசு வந்தாதான், வேலை இருந்தாதான், பணம் இருந்தாதான் சந்தோஷம்னா அது கிறிஸ்தவ சந்தோஷம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஆனாலும் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லி பவுல் அங்கே பிலிப்பியர் 4:17 சொல்கிறார். அதுக்கு முன்பாக சொல்கிறார் 14:4 பிலிப்பியர்ல, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா. வாழ்ந்திருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், தாழ்ந்திருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வர மாட்டேங்க நிறைய பேருக்கு. அப்ப எழுப்புதல் எப்போ வரனா, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். பாருங்க, எழுப்புதல் காலகட்டங்களில் அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். நீங்க புதிய ஏற்பாட்டை நீங்க பார்க்கும்போது அங்கே பிலிப்பு போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த பட்டணத்தில் பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. சமாரியா பட்டணத்தில் அந்த எழுப்புதல் அடையாளம் தெரியுமா? அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். there was great joy in the city of Samaria. அங்கே ஜனங்களுக்குள்ளாக எழுப்புதல் காணப்பட்ட பொழுது சந்தோஷம் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, சங்கீதம் 85:6 வாசிக்கிறோம். சங்கீதம் 85:6 அங்கே ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தார்னு சொன்னால் கர்த்தருக்குள்ளாக எப்போதும் சந்தோஷமா இருப்போம். ஹல்லேலூயா. உம்மிலே மகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் தான் நம்மை திருப்திப்படுத்த. உலகத்தில் எந்த ஒரு காரியமும் நம்மை திருப்திப்படுத்த முடியாது. தேவன் தான் திருப்திப்படுத்துகிறவர். only God satisfies us. ஒரு மனுஷன் அவருடைய திருப்தியை மற்ற காரியங்கள் எடுப்பான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில அது நிரந்தரமா இருக்காது. ஆனால் இயேசுவுக்குள்ளாக நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. திரும்ப ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. தெய்வீக சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க நம்ம பழகணும். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் நான் ஏற்கனவே ஒருக்கா சொல்லியிருக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்களே. இல்லை, அதுக்கு முன்பாக அன்றி உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவன் யார்? வரும் சொல்லுங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஒன்றுமில்லாதிருந்தும் சகலரையும் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஆனா எல்லாரும் என்ன பண்றோம்? ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். அந்த இடத்துல என்ன பவுல் சொல்றாரு அப்படின்னா, ஒன்றும் இல்லை தான், ஆனா எல்லாமே இருக்குது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுதான், ஆனா எல்லாமே இருக்குது. பிசாசு வந்து ஒரு இப்படி ஒருத்தர் எழுதுறாரு. பவுல்கிட்ட கேட்டாராம், உன்கிட்ட ஒண்ணுமே இல்லைல்ல, எல்லாமே தந்துருவேன், என்ன பின்பற்று அப்படின்னு பவுல்கிட்ட சொன்னாராம் பிசாசு. அவன் பவுல் சொன்னாராம், என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னா. அல்லேலூயா. என்கிட்ட எல்லாமே இருக்குது. அப்போ பிசாசு வந்து சொன்னா, உன்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துருவேன் அப்படின்னா. அவன் பவுல் சொன்னா, ஒன்றுமே தான் என்கிட்ட இல்லையே, என்ன தண்ணி எடுத்துட்டு போற. பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, என்ன ஒன்றுமில்லாத இருந்தாலும் அநேக ஐஸ்வர்யவானுக்கக்கூடிய அந்த 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 அபிஷேகத்தை, அந்த கிருபைகளை, அந்த தெய்வீக ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? கர்த்தர் நமக்கு தரார். அல்லேலூயா. பாருங்க, சந்தோஷம் எழுப்புதல் அடையாளமா இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். ஆதி திருச்சபையில பாருங்க, அவங்க உபத்திரவத்தின் மத்தியிலும் எப்பொழுதும் சந்தோஷமாக
அவர்கள் இருந்தார்கள் என்று 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த அடையாளங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக, இந்த திருச்சபையிலே தருவாராக. பாருங்க, 8ஆம் அதிகாரத்தில் நெகேமியாவின் காலத்தில் நடந்த ஒரு எழுப்புதல், அதில் காணப்பட்ட அடையாளங்களை கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தருவார். ஒன்று, ஒரு மனம். எல்லாம் சொல்லுங்க, ஒரு மனம். ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு மனதின் ஆவியை தருவாராக. கசப்புகள் வெறுப்புகள் எல்லாம் மாறி தேவ அன்பு நம்மளே ஊற்றப்பட்டு ஒரே சேனையாக கர்த்தருக்காக காணப்பட ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற எல்லா பிரிவினைகளும் நீங்கட்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு மனதின் ஆவியை ஊற்றுவாராக. இரண்டாவதாக நான் சொன்னேன், வேதத்தின் மேலே அளவற்ற ஒரு பசி தாகம் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. எழுந்திருச்சு நிற்கிறாங்க, பல மணி நேரங்கள் வேதத்தை கேட்கிறாங்க, வாசிக்கிறாங்க, அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. இதெல்லாம் வேதத்தின் மேல் இருக்கிற பசி தாகத்தை காண்பிக்கிறது. மூன்றாவதாக கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இருதயத்தில் எப்பொழுதுமே கர்த்தரை முதல்ல வைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். நான்காவதாக பாவத்தை வெறுக்கணும். ஹல்லேலூயா. பாவத்தை சீ என்று வெறுக்கிற அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் தருவாராக. ஐந்தாவதாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாம் எழும்பி நிற்போமா?